கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 62வது தசகத்தில் இருக்கோம். 3 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திரயாகம்ன்ற தசகத்தில். அப்போ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வளர்த்த தகப்பனாரான நந்தகோபரை பார்த்து கேள்வி எழுப்புறார். என்னன்னாக்கா, இந்திரனுக்கு எதுக்கு யாகம் நடத்தணும்? நம்ம கோவர்தன பூஜையை பண்ணுவோம். கோவர்தனகிரி தான் நம்மளுக்கு விரக்ஷங்களை கொடுக்கறது, நம்ம மாடு கண்ணுகள் வாழறதுக்கு மழையை கொடுக்கறது, எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த கோவர்தனகிரி தானே ஒழிய இந்திரன் கிடையாது. நம்ம பண்ணுற பூஜையை கோவர்தனகிரிக்கே நடத்துவோம்னுட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போ இதை கேட்டுண்டு அவர் மேலும் சொல்கிற வார்த்தைகளை இப்போ நம்ம 4வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். இத்தம் தாவத் சத்யம் யதிஹ பசவோ ந குலதனம் ததா ஜீவ்யாயாசௌ பலிரச்சலபர்த்ரே சமுச்சிதः சூரேभ्योऽप्युत्कृष्टा நனு தரணி தேவாஷிதிதலே ததஸ்தேभ्याराध्या இதி ஜகதி தத்வம் நிஜஜனான். அப்போ இந்த பசுக்கள் நமக்கு குலதனம் அப்படின்றது தானே உண்மைன்னா, குலதனம் ததா ஜீவ்யா யாசவ், நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்கும் நம்ம பழப்பு நடத்துறதுக்கும் காரணமான இந்த பசுக்கள். அப்போ இந்த யாகம் அவற்றின் பழப்புக்கு காரணமான மலையரசனுக்குத்தான் நடத்துறது முறையானதாக இருக்கும். அப்படி அவருக்கு நடத்தினா இந்த பூவுலகத்தில் அந்தணர்கள் தேவர்களை காட்டிலும் மேம்பட்டவா, அதனால அவளும் பூஜிக்கத்தக்கவான்னுட்டு நீர் உம்மை குலத்தார்கிட்ட சொன்னீர் இல்லையா அப்படின்னுட்டு கிருஷ்ண பரமாத்மாவை பட்டத்திரி கேட்குறதா இந்த ஸ்லோகம் வருது. அடுத்த ஸ்லோகம். பவத் வாசம் ஸ்ருத்வா பகுமதியுதாஸ்தேபி பசுபாஹ த்விஜேந்திராணர்ச்சந்தோ பலிமத துருச்சைஷிதி பிருதே வியதுப்ரா தக்ஷிண்யம் சுப்ருச மனமன் ஆதரயுதாக த்வமாதசைலாத்மா பலிமகிலம் ஆபீர் அபுரதஹ. அப்போ கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொன்னோன்னே அந்த கோபர்த்ரீகளும் அந்த சொன்ன வார்த்தைகளை ஏற்றுண்டு த்விஜேந்திரான், த்விஜேன்னா அந்தணர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ வெகுமானத்தோட அந்தணர்களை பூஜித்து கோவர்தன மலைக்கும் நிவேதன பொருட்களை சமர்ப்பிக்கிறாங்க. ஆதரவோட பிரதக்ஷணம் செஞ்சு மேன்மேலும் வணங்குறாங்க. அப்போ நீரும் நான் தான் மலையினுடைய ஆத்மாவும் சொல்லிட்டு கோபர்கள் முன்னிலே நிவேதனம் முழுசையும் உண்டு கழிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ அதைத்தான் இந்த 5வது ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து 6வது ஸ்லோகம். அவேசைவம் தான் கிமிஹ விதிதம் மே நிகத்கத்திதம் கிரீந்திரோ நன்வேஷஸ்வபலிம் உபுங்தே ஸ்வபபுஷா அயம் கோத்ரோ கோத்ரக்த்விஷ ச குபிதே ரக்ஷிதுமலம் சமஸ்தானித்யுக்தா ஜஹ்ருஷுர் அகிலா கோகுலஜுஷஹ. அப்போ கிரீந்திரோ, கிரினா மலை. அப்போ பிறகு அவாகிட்ட கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? இப்போ நான் சொன்னது பொய்யான்னு பாருங்கள், இந்த மலையரசு தன்னுடைய சரீரத்தினால தனக்கு அளிக்கப்பட்ட பலியை சாப்பிடலையான்னு சொல்கிறார். அப்போ மலைகளின் பகவானான இந்திரன் கோபமடைஞ்சா கூட இந்த மலை நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற சக்தி படைச்சது, அதனால் கோகுல மக்களே பயப்படாதீங்கன்றார். இதை கேட்டுட்டு அங்கேருந்து ஜனங்கள் பூரா மகிழ்ச்சி அடைகிறாங்க. கோகுல ஜுஷக, ஜுஷம்னா சந்தோஷிக்கிறாங்க. பரிப்ரீதா யாதா கலு பவது பேதா விரஜஜுஷோ விரஜம் யாவத் தாவன் நிஜமக விபங்கம் நிசமயன் பவந்தம் ஜானன் அபி அதிக ரஜசா கிராந்த ஹிருதயோ நசேஹே தேவேந்திரஸ்த்வத் உபரிசதாத்மியோன் நிதி ரபிஹி. அப்போ கோகுலவாசிகள் என்ன பண்ணாங்க? விரஜஜுஷோ, விரஜ பூமியில், அதாவது அந்த கோகுலத்தின் பேர் தான் விரஜபூமி. அப்போ அந்த விரஜபூமியில் இருந்த வாசிகள் ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் சொன்ன வார்த்தையை பின்பற்றிண்டு கோகுலத்துக்கு திரும்புகிறாங்க. தேவேந்திரன் தன்னுடைய யாகம் தடுக்கப்பட்டதை பார்த்து ரொம்ப, உம்முடைய பெருமை அவருக்கு தெரியும், ஆனாலும் நசேஹே தேவேந்திரஸ்துவத் உபரிசிதாத்மோன் நதபிரபிஹி. அப்போது தனக்கு அளிக்கப்பட்ட இந்திர பதவி உடையவனாக இருந்தும் அதிகமான ரஜோகுணம் கலக்கப்பட்ட மனசு உடையவனாகி அவனால் இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியல. கிருஷ்ண பரமாத்மாவனுடைய மேன்மை பெருகிறத இந்திரனால் சகித்து கொள்ள முடியாமல் இருந்தது. தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.